கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் தூய்மை பணியாளரை அடித்து கொலை செய்து தலைமறைவான கொலை குற்றவாளியை 2 ஆண்டுகளுக்கு பின் சிசிடிவி உதவியுடன் திருவனந்தபுரத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருந்த குற்றவாளி சிக்கியது எப்படி? நெல்லை மாவட்டம் முக்கூடல் பாப்பாக்குடியைச் சேர்ந்தவர் பால்ராஜ். துப்புரவு தொழிலாளியான இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய கோட்டார் போலீசார் பால்ராஜ் குடிபோதையில் தவறி விழுந்து இறந்துவிட்டதாக கூறி வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் பால்ராஜின் உடற்கூறாய்வு அறிக்கையில் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது. அதன் பிறகு அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்து விசாரணை துரிதப்படுத்தப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று பால்ராஜும் இளைஞர் ஒருவருக்கும் இடையே மதுபோதையில் தகராறு ஏற்பட்டதாக தெரிய வந்தது. அப்போது அந்த இளைஞர் பால்ராஜை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகும் ஆத்திரமடங்காத அந்த இளைஞர் நள்ளிரவு மீண்டும் வந்து பால்ராஜை அடித்தே கொலை செய்திருக்கிறார் என்பது விசாரணையில் அம்பலமானது. அந்த மர்ம நபர் யார் என்பது தெரியவராத நிலையில் கோட்டார் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். கொலையாளியை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். பால்ராஜ் சடலமாக கிடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அந்த மர்ம நபரின் அடையாளம் போலீசாருக்கு தெரிய வந்தது. ஆனால் அவர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது தெரியவில்லை. கொலையாளியின் புகைப்படத்தை பல்வேறு காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்து தகவல்களை சேகரித்தனர். இருப்பினும் கொலையாளி குறித்த எந்தவித தகவலும் கிடைக்காமல் போலீசார் தவித்து வந்தனர். நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பின்னர் குற்றவாளி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. அங்கு கொல்லம் விழாகம் திருவள்ளம் பகுதியில் கேட்டரிங் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த சுமேஷ் என்பவர்தான் கொலையாளி என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அவரை ரகசியமாக கண்காணித்து வந்த தனிப்படை போலீசார் இறுதியில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தொழிலாளி கொலை வழக்கில் போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த கொலையாளி 2 ஆண்டுகளுக்கு பிறகு வசமாக சிக்கியிருக்கிறார். இந்த வழக்கில் தீவிரமாக முயன்று குற்றவாளியை கண்டுபிடித்த தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வெகுவாக பாராட்டினார்.